தாயாருடைய சொத்துக்கள் பெண் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் சேரும் அப்படிங்கிற மாதிரியான தந்தையினுடைய சொத்துக்கள் ஆண் பிள்ளைகளுக்கு உரியது அப்படிங்கிற மாதிரி சில பேருடைய கருத்து இருக்கிறது. இதுவும் தவறு. அல்லாஹ் எந்த இடத்துலையும் இந்த செய்தியை சொல்லவே, அல்லாஹ்வும் ரசூலும் இந்த செய்தியை சொல்லவே இல்லை. பொதுவாக இப்படித்தான் அல்லாஹ் சொல்கிறான், ரசூல் இப்படி தான் சொல்கிறாங்க. பெற்றோர்கள் விட்டு சென்ற சொத்தில் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகள்னு வந்தால் ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே சேர்த்து தான் அல்லாஹ் சொல்கிறான். எனவே விகிதாச்சாரத்தில் தான் வித்தியாசம் இருக்கும். ஆண்களுக்கு 2 பெண்களுக்கு 1 அப்படிங்கிற அந்த சதவீதம் தான் வித்தியாசமே தவிர, அது பெற்றோர்களில் தந்தை விட்டு செல்லக்கூடிய சொத்தாக இருந்தாலும் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் 2 பேருக்குமே உரிமை உண்டு. அதுபோல் தாயார் விட்டு செல்லக்கூடிய சொத்தாக இருந்தாலும் அதுலேயும் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் 2 பேருக்கும் உரிமை உண்டு. எனவே தாய் விட்டு செல்லக்கூடிய அந்த சொத்தில் மகளுக்கு மட்டும், தந்தை விட்டு செல்லக்கூடிய அந்த சொத்தில் ஆண்களுக்கு